அண்ணாவோட திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பெரியார் எம்ஜிஆருடைய அந்த பிரச்சாரத்தும் ஒரு பங்கு, பிரச்சாரமும் பண்ணுறாரு. அப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கட்சியுடைய பொருளாளராக்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வர்றார். 71 கட்சி ஆரம்பிக்கிறார். 77 தான் ஆட்சியை பிடிக்கிறார். எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஒரு கட்சி நடத்திட்டு போகிறார். இதெல்லாம் தெரியாமல் எம்ஜிஆர் ஒரே நாளில் ஒரு ஃபைன் டே மார்னிங்கில் அவர் முதலமைச்சராக ஆகலை. அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருந்துச்சு, இவ்வளோ உழைப்பு இருந்துச்சு, இவ்வளோ பொறுமை இருந்துச்சு. அப்போ அது எம்ஜிஆர் வந்திருக்காருன்னா எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு 15 வருஷம் ட்ராவல் இருக்குது. ஒரு அரசியலுக்கு வரணுங்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டார். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார். அப்போ அதனால் அவர் எம்ஜிஆரை நீங்கள் நடிகராக பார்க்கக்கூடாது, அரசியல்வாதியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு பிறகு தான் இங்கே வந்திருக்காரு. அதே மாதிரி விஜயகாந்த் இருந்தாலும் விஜயகாந்த் ஒரு 15 வருஷம் அவர் சார்ந்த துறைக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருக்கார், நிறைய உதவிகள் பண்ணுறாரு, வெளியிலும் பண்ணுறாரு. அப்போ விஜயகாந்த் ஒரே நாளில் கட்சியோட எதிர்கட்சி தலைவரால் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு பயணம் இருக்குது. அப்போ சினிமாவில் அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒப்பீடே தப்பு. வர்றவங்க எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் என்ன செய்கிறாங்க, மக்கள் ஏற்றுக்கக்கூடிய வகை என்ன செய்கிறாங்கிறது தான் முக்கியம்.